ஆமாம், பிரபு குஷ்புவை காதலித்தது உண்மை. பிரபுவுக்கு அப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறப்போ குஷ்புவையும் லவ் பண்ணியிருக்காரு. இழிஞ்சுவாங்க சார், எனக்கு தெரியாது சார். இறங்கி பழகினாங்க. திருமணம் செய்ய போறேன்னு சொல்லும்போது சிவாஜி கணேசன் வேண்டான்னு. நான் அதுக்கு சாட்சி. அதாவது நடிகை ஹீராவை தலை அஜித்து காதலிச்சது உண்மை. ஏன் ஒரு மனுஷன் காதலிக்க கூடாதா? அட காதலிச்சா தப்பாயா? அதை காதலிச்சே நான் சொன்னேன். ஆமா, நான் ஹீராவை காதலிச்சேன். சார், நான் இப்போ ரீசெண்டாக சிவாஜி அவர்களோட நினைவு நாள் வந்தது. அதுக்கு பிரபு அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அப்போ ஒரு சின்ன குழந்தை பேசிட்டு இருக்கிறப்போ, ரிப்போர்ட்டரா ஓகே, ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்கிறப்போ உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு குஷ்பு அப்படின்னு சொன்னப்போ அவர் கண்ணில் ஒரு காதலை எல்லாரும் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. உண்மையிலே பிரபு அவர்களும் குஷ்பு அவர்களும் காதலிச்சிருந்தாங்க. ஆமா, பிரபு குஷ்புவை காதலித்தது உண்மை. அது பிரேக்கப் ஆனது உண்மை. எதனால சார் பிரேக்கப் ஆச்சு? ஏங்க, அவங்க அப்பா சிவாஜி கணேசன் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு அவதூறை தரும். யாருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு சார்? பிரபுவுக்கு அப்போ கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறப்போ குஷ்புவையும் லவ் பண்ணியிருக்காரு. இழிஞ்சது போங்க சார், எனக்கு தெரியாது சார். பாலபாடம். அதாவது பிரபு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. விக்ரம் பிரபு அப்போ ஒரு 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு. குஷ்பு கல்யாணம் ஆகலை. குஷ்புவும் பிரபுவும் ஆரம்பத்தில் காதலிச்சது உண்மைதான். நெருங்கி பழகினாங்க. திருமணம் செய்ய போகிறேன்னு சொல்லும்போது சிவாஜி கணேசன் வேண்டான்னு சொன்னார். அப்பா பேச்சை கேட்டு லவ்வை பிரேக்கப் பண்ணிட்டாரு. குஷ்புவும் ஓகே அப்படின்னு சொல்லி பிரேக்கப் ஆகிட்டாங்க. இப்போது சுந்தரசியோட சந்தோஷமாக பொண்ணு நடிக்க போகுது. எதுக்கு இந்த வேலை? அதெல்லாம் இப்போ ஆமாம், அவ்வளோதான், விட்டுருங்க. இதை பற்றி சமீபத்தில் தலை அஜித் ஒன்று சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னது சார்? அவர்கிட்ட போய் கேட்டாங்க. நான் அதுக்கு சாட்சி. அதாவது நடிகை ஹீராவை தலை அஜித்து காதலிச்சது உண்மை. சார், புது அப்டேட்டாக இருக்குது. உண்மை. அந்த படத்து பேர் தொடரும். அந்த படத்தை கதை வசனம் டைரக்ட் பண்ணது காமெடி நடிகர் ரமேஷ் கண்ணா. அந்த படத்தில் நான் நடித்தேன். நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அப்படி அதாவது பிரேக்கப்பில் நான் சும்மா இருந்தேன். அவர் எழுதி போட்டு கிழிச்சிக்கிட்டே இருந்தார். எழுதுவார் 10 லைனு, அஜித் கீழே போட்டுருவார். அப்போ எல்லோரும் தனித்தனி ரூம்லாம் கிடையாது. ஒரு ஹாலில் ஷூட்டிங் நடந்துக்கும்போது பார்த்தாரு, என்னடா அந்த எழுதி கிழிச்சி போட்டுருக்காருன்னு. அவர் சாப்பிட போயிட்டார். நம்ம ஒரு இதை எடுத்து பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு ஒரு ஹீரோவுக்கு லெவல் விட்டு எழுதுறேன்னு. இதை நான் உடனே தலைக்கிட்ட கேட்கல. அஜித் என் ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அதிகபட்சம் ஏன்னா ஹீரோ இல்லையா. ரமேஷ் கண்ணா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் கேஎஸ் ரவிக்குமார் அசோசியேட்டாக இருக்கும்போது எனக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட போய் காமிச்சேன். வெளியாட்டின்னு சொல்லாதீங்க, ஒரு லவ் போயிட்டுருக்குனே. அந்த படத்தில் அவள் தான் ஹீரோ. ஓகே, ஹீரோயின் லவ் போயிட்டு இருந்தது. அது உண்மைதான். அதாவது ஹீரோவோட அம்மாட்ட போய் அஜித்து பொண்ணு கேட்டுருக்காரு. இல்லைப்பா, அவள் இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்கா, வேண்டாம் விட்டுரு அப்படின்னோடனே பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாலே ஒரு பிரேக்கப் அஜித்துக்கு உண்டு. எத்தனை பிரேக்கப் சார்? ஆமாம், முதல்ல அவரோட நடித்த ஒரு நடிகை கூட லவ் பண்ணார். அதுவும் பிரேக்கப் ஆகிடுச்சு. பேர் சொல்ல மாட்டிங்களா? வேண்டாம், அது வேண்டாம். ஓகே, அது என்கிட்ட யாருக்கே சண்டைக்கு வந்துருச்சு. ஓகே, ஹீரோனா சண்டைக்கு வர்றது. ஏன்னா இப்போ மும்பையில் இருக்குது, அது ஹிந்தி, அதனால் நம்ம தமிழ் பேசுறது தெரியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக அஜித் ஒன்று என்ன சொல்லாருன்னா, ஏன் ஒரு மனுஷன் காதலிக்க கூடாதா? அட காதலிச்சா தப்பாயா? அதை காதலிச்சே நான் சொன்னேன். ஆமாம், நான் ஹீரோவை காதலிச்சேன். பிரேக்கப் ஆகிடுச்சு. நீ சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இதை என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் பெரிய ஹீரோன்னு. பெரிய ஹீரோன்னா நானும் மனுஷன் தானே, எனக்கு மனசு இருக்குல்ல. ஆமாம், நான் ஹீரோவை லவ் பண்ணேன். பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஷாலினி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். சொன்னது யார்? அஜித். இப்போ சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல வந்துடுவாங்க சார். இன்னைக்கு உங்களுக்கு எப்படி தலையை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம்? அவரே சொல்லிக்கிறியா? தலையா ரசிகர்களே, இது நான் சொன்ன தகவல். ஆனால் அஜித் சொன்ன தகவலைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நானா இட்டு கட்டி கற்பனையா வதந்தியா அவதூறா சொல்லவே இல்லை சார். ஆதாரம் தான் பேசுவார், என்ன பேச மாட்டார். இதுதான் உண்மை. ஆமாம்.
ஓகே சார். அடுத்ததாக